இந்தியா இலங்கை இடையே ராணுவம், சூரிய ஒளிமின் உற்பத்தி உள்ளிட்ட முக்கிய துறைகள் தொடர்பாக ஒப்பந்தம். தமிழ்நாட்டு மீனவர்கள் பிரச்சினையை மனிதாபிமானமான முறையில் அணுக பிரதமர் மோடி வலியுறுத்தல். பிரதமரின் இலங்கை பயணத்தில் மீனவர் பிரச்சினைக்கு தீர்வு காணப்படவில்லை என ராமேஸ்வரம் மீனவர்கள் புகார். சிறையில் உள்ள அனைத்து மீனவர்களையும் விடுவிக்க பிரதமர் மோடி வலியுறுத்தாதது ஏமாற்றம் அளிப்பதாக கருத்து. இரண்டாயிரத்து 24-25 ஆண்டுக்கான தமிழ்நாட்டின் பொருளாதார வளர்ச்சி 9.69% உயர்ந்து புதிய உச்சம். இந்தியாவிலேயே மிக அதிக விகித வளர்ச்சியை பதிவு செய்திருப்பதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பெருமிதம். தங்கம் விலை சவரனுக்கு 720 ரூபாய் குறைவு. தொடர்ந்து உச்சம் தொட்டு வந்த தங்கம் விலை 2 நாட்களில் சவரனுக்கு 2000 ரூபாய் குறைந்தது. திருப்பூர், ஈரோடு, தேனி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கொட்டி தீர்த்த கோடை மழை. கோவை, நீலகிரி, தேனி, திண்டுக்கல், தென்காசி மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தகவல். திருப்பூரில் கொட்டிய திடீர் கோடை மழையால் வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்தது. ஊத்துக்குளி அருகே தரைப்பாலம் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டதால் போக்குவரத்து பாதிப்பு. பிரதமர் மோடி நாளை தமிழ்நாடு வருவதை ஒட்டி ராமேஸ்வரத்தில் பலத்த பாதுகாப்பு. பாம்பன் புதிய பாலம் உட்பட 8300 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை தொடங்கி வைக்கிறார். உதகையில் கோடியில் அமைக்கப்பட்ட புதிய மருத்துவக் கல்லூரியை நாளை திறந்து வைக்கிறார் முதலமைச்சர். கோத்தகிரி உட்பட வழிநெடுகிலும் மு.க. ஸ்டாலினுக்கு பொதுமக்கள் திரண்டு உற்சாக வரவேற்பு. அதிமுகவுடன் பாஜக கூட்டணி வைக்க வேண்டும் என கூறிய சைதை துரைசாமிக்கு முன்னாள் அமைச்சர் முனுசாமி கண்டனம். அதிமுகவில் குழப்பத்தை ஏற்படுத்த சந்தர்ப்பவாதி போன்று பேசி வருவதாக விமர்சனம். தாது மணல் முறைகேடு தொடர்பாக சென்னையில் 3 இடங்களில் சிபிஐ சோதனை. நெல்லை திசையன் விளையிலும் 5க்கும் மேற்பட்ட இடங்களில் சோதனை நடத்துகின்றனர். 2029 நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகே ஒரே நாடு ஒரே தேர்தல் நடைமுறையை குடியரசுத் தலைவர் தொடங்குவார். ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தகவல். தஞ்சையில் ராஜாளி பறவைகள் பூங்காவில் சுட்டெரிக்கும் வெயிலால் தவிக்கும் பறவைகளுக்கு சிறப்பு ஏற்பாடு. மழை சாரல் போல் குளிரூட்டும் பனிப்பொழிவை ஏற்படுத்தி இதமான சூழல் உருவாக்கம். ஈரோட்டில் பிரசித்தி பெற்ற மாரியம்மன் கோவில் கம்பம் பிடுங்கும் விழா கோலாகலம். ஒருவருக்கொருவர் மஞ்சள் நீர் ஊற்றி உற்சாகம். எம்புரான் பட தயாரிப்பாளர் கோகுலம் கோபாலன் தொடர்பான இடங்களில் அமலாக்கத்துறை சோதனை நிறைவு. கட்டுக்கட்டாக 1.5 கோடி ரூபாய் ரொக்கம் பறிமுதல். நடிகர் பிருத்விராஜுக்கு வருமான வரித்துறை நோட்டீஸ். இணை தயாரிப்பாளராக இருந்தபோது ஈட்டிய வருவாய் தொடர்பான கணக்கு விவரங்கள் கேட்பு. ஆதாரின்றி வங்கிக் கணக்கை பயன்படுத்த முடியாது என்று எந்த சட்டம் கூறுகிறது? ஊழியர்களுக்கான பண பலன்களை வழங்க மறுத்த வழக்கில் டெல்லி அரசுக்கு உச்சநீதிமன்றம் கேள்வி.
வக்பை தொடர்ந்து தேவாலய சொத்துக்களுக்கு RSS குறிவைப்பதாக ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. பிற சமூகத்தினர் மீதான தாக்குதலுக்கு முன்னுதாரணமாக வக்பு மசோதா மாறிவிட்டதாக கருத்து. கலைஞர்களின் பெயர் பட்டியலில் இருந்து காமெடியன் குனால் கம்ராவை நீக்கியது புக் மை ஷோ. புக் மை ஷோவின் செயலுக்கு ஷிண்டே தரப்பு சிவசேனா நன்றி. IPL தொடர் லீக் போட்டியில் சென்னை அணியின் ஹாட்ரிக் தோல்வியால் ரசிகர்கள் ஏமாற்றம். டெல்லி அணிக்கு எதிரான போட்டியில் 25 ரன்கள் வித்தியாசத்தில் தோல்வி. இந்தியா இலங்கை இடையே பிரதமர் நரேந்திர மோடி, இலங்கை அதிபர் அனுரகுமார திசநாயக்க தலைமையில் எரிசக்தி, சுகாதாரம், பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. அதன் பிறகு அனுரவுடன் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்த பிரதமர் மோடி, மீனவர் பிரச்சினையை மனிதாபிமானத்துடன் அணுக வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். 3 நாள் அரசுமுறை பயணமாக நேற்று இரவு இலங்கை சென்ற பிரதமர் நரேந்திர மோடியை கொழும்பு பண்டாரநாயக்கே சர்வதேச விமான நிலையத்தில் அந்நாட்டின் அமைச்சர்கள் 5 பேர் வரவேற்றனர். இன்று காலை பிரதமர் மோடிக்கு முழு அரசு மரியாதையுடன் கொழும்புவில் சிவப்பு கம்பள வரவேற்பு அளிக்கப்பட்டது. சுதந்திர சதுக்கத்தில் அதிபர் அனுரகுமார திசநாயக்க மோடியை வரவேற்றார். பின்னர் பிரதமர் மோடி மற்றும் இலங்கை அதிபர் அனுரகுமார திசநாயக்க ஆகியோர் இணைந்து சம்பூர் சூரிய மின்சக்தி திட்ட கட்டுமான பணிகளை இணைய வழியாக தொடங்கி வைத்தனர். இதையடுத்து பிரதமர் மோடி இலங்கை அதிபர் அனுரகுமார முன்னிலையில் எரிசக்தி, சுகாதாரம், பாதுகாப்பு உள்ளிட்ட 6 துறைகளில் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. இந்தியா, ஐக்கிய அரபு அமீரகம், இலங்கை இடையேயான முத்தரப்பு புரிந்துணர்வு ஒப்பந்தமும் கையெழுத்தானது. இந்நிகழ்வின் போது இலங்கையின் உயரிய விருதான மித்ர விபூஷணா விருதினை அதிபர் அனுரகுமார திசநாயக பிரதமர் நரேந்திர மோடிக்கு வழங்கி கௌரவித்தார். விருதினை பெற்றுக்கொண்டு உரை நிகழ்த்திய பிரதமர், இந்தியா இலங்கை இடையேயான உறவுகள் வரலாற்று காலந்தொட்டே நீடிப்பதாக கூறினார். 2 நாடுகளுக்கிடையேயான மீனவர் பிரச்சினைகளை தீர்ப்பது குறித்து அதிபர் அனுராவுடன் பேச்சு நடத்தியதாகவும் மோடி தெரிவித்தார். फ्रेंड्स, हमने मछुआरों की आजीविका से जुड़े मुद्दों पर भी चर्चा की. हम सहमत हैं कि हमें इस मामले में एक मानवीय अप्रोच के साथ आगे बढ़ना चाहिए. हमने मछुआरों को तुरंत रिहा किया जाने और उनकी बोट्स को वापस भेजने पर भी बल दिया. இலங்கையில் உள்ள 3 கோவில்களை சீரமைக்க இந்தியா உதவும் என்று உறுதியளித்த பிரதமர் மோடி, பொருளாதாரத்தை மீட்டெடுக்கும் இலங்கை அரசின் முயற்சிக்கு இந்தியா துணை புரியும் என்றார். பிரதமர் மோடியின் இலங்கை சுற்றுப்பயணத்திற்கு இடையே 11 தமிழ்நாடு மீனவர்கள் மட்டுமே விடுவிக்கப்பட்டதற்கு சக மீனவர்கள் அதிருப்தி தெரிவித்துள்ளனர். பிரதமர் நாளை பாம்பன் வர உள்ள நிலையில் இலங்கை சிறையில் உள்ள 80க்கும் மேற்பட்ட மீனவர்கள் 200க்கும் மேற்பட்ட படகுகளை விடுவிக்க நடவடிக்கை எடுக்குமாறு கோரிக்கை எழுந்துள்ளது. 2018 இருந்து இதுவரை இலங்கை கடற்படையினால 200க்கும் மேற்பட்ட விசைப்படகுகளும் 80க்கும் மேற்பட்ட மீனவர்களும் சிறையில் இருக்கிறாங்க. இந்த மீனவர்களையும் தமிழக மீனவருடைய வாழ்வாதாரமாகிய விசைப்படகுகளையும் மீட்டு தருவாங்கன்னு சொல்லி எதிர்பார்த்தோம். ஆனா மீனவர்களை மனிதாபிமான அடிப்படையில அணுகுன்னு சொல்ற மாதிரி செய்திகள்ல வருது. மனிதாபிமான அடிப்படையில எப்படி அணுகுறதுன்னு தெரியல. பாரத பிரதமர் அவர்கள் போயிருக்கிறாங்க. இந்த சிறையில இருக்கிற மீனவர்களை கூட விடுவிக்க முடியாத ஒரு நிலை இருக்குது. 11 மீனவர்களை விடுவிச்ச இலங்கை அரசாங்கம் ஏன் மற்ற மீனவர்களை விடுவிக்கலைங்கிற ஒரு வேதனையான செயல் வருது. அதுபோக எங்களுடைய வாழ்வாதார படகுகள்லாம் மீட்கப்படல. இது எங்களுக்கு வேதனை அளிக்குது. 2024-25 நிதியாண்டில் 9.69% பொருளாதார வளர்ச்சி என்ற புதிய உச்சத்தை எட்டியுள்ள தமிழ்நாடு அனைத்து மாநிலங்களையும் பின்னுக்கு தள்ளி நாட்டிலேயே முதலிடம் பிடித்துள்ளது. கடந்த 10 ஆண்டுகளில் இல்லாத அபார வளர்ச்சியுடன் தமிழ்நாடு சாதித்தது பற்றி விளக்கும் ஒரு செய்தி தொகுப்பு. 2015 முதல் 2025 வரை 10 ஆண்டுகளில் பொருளாதாரத்தில் வளர்ச்சியடைந்த இந்திய மாநிலங்களின் பட்டியலை ஒன்றிய புள்ளியியல் மற்றும் திட்ட அமலாக்க அமைச்சகம் வெளியிட்டுள்ளது.
அதன்படி 2024-25 நிதியாண்டில் தமிழ்நாடு 9.69% பொருளாதார வளர்ச்சி என்ற புதிய உச்சத்தை எட்டியுள்ளது. பொருளாதார வளர்ச்சி 8% இருக்கும் என மாநில பொருளாதார ஆய்வறிக்கையில் கூறப்பட்ட நிலையில் அதனை மிஞ்சி தமிழ்நாடு சாதித்துள்ளது. இதற்கு முன்பு அதிகபட்சமாக 2017-18 ஆண்டில் தமிழ்நாடு 8.59% பொருளாதார வளர்ச்சியை எட்டியிருந்தது. 2023-24 ஆண்டில் GSDP எனப்படும் தமிழ்நாட்டின் மொத்த மாநில உள்நாட்டு உற்பத்தி 15,71,368 கோடி ரூபாயாக இருந்தது. 2024-25 நிதியாண்டில் அது 17,23,698 கோடியாக அதிகரித்திருப்பதாக புள்ளியியல் மற்றும் திட்ட அமலாக்க அமைச்சகத்தின் தரவுகள் தெரிவிக்கின்றன. இந்த வளர்ச்சி சதவீதமானது 9.69% மிக ஒரு சிறந்த நிதி நிர்வாக மேலாண்மைக்கும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய டெவலப்மெண்ட் ஓரியன்டட் இனிஷியேட்டிவ்ஸ் என்று சொல்வார்கள். வளர்ச்சிக்கான வகையிலே அமையக்கூடிய நடவடிக்கைகள், இன்க்ளூசிவ் டெவலப்மெண்ட், எல்லா தரப்பினரையும் உள்ளடக்கி இருக்கக்கூடிய வளர்ச்சியாக அதை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு ஏற்படுத்தியிருக்கக்கூடிய திட்டங்களின் வாயிலாக இது சாத்தியமாக இருக்கிறது. இதன் மூலம் நாட்டின் வேறு எந்த மாநிலத்தையும் விட தமிழ்நாடு பொருளாதார வளர்ச்சியில் உயர்ந்த நிலையை எட்டியிருப்பது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. விலைவாசி உயர்வை சேர்த்து கணக்கிடும் மாநிலத்தின் சராசரி வளர்ச்சியிலும் 14.02% தமிழ்நாடு முதலிடம் பிடித்துள்ளது. PR சண்முகமும் மெட்ராஸ் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸ்லேருந்து ஒரு பேப்பர் எஸ்டிமேட் பண்ணி 9.67 இருக்கும்னாங்க. அதோட 0.02 மேலே இருந்து 9.69 இருக்குது. தமிழ்நாட்டில் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணாதீங்கன்னு இன்டைரக்டாக ஒரு ப்ரெஷர், குஜராத்துக்கு போயிடுங்கன்னு ஒரு இன்டைரக்ட் ப்ரெஷர் இருக்குது. இன்ஸ்பைட் அண்ட் சம் குளோபல் ஹெட்வின்ஸ் ஆர் நம்மளுக்கு சப்போர்ட்டிவாக இல்லை. டெக்ஸ்டைல்ஸ்லாம் நம்மளுக்கு சப்போர்ட்டிவாக இல்லை. இன்ஸ்பைட் ஆஃப் ஆல் தட் வி ஆர் சக்ஸஸ்ஃபுல். ஏன்னா வி ஆர் பேலன்ஸ்ட். விலைவாசி உயர்ந்ததுனால தான்ப்பா நீங்கள் கூட பண்ணியிருக்கேன்னா அதை கழிச்சா கூட கழிச்சிக்கோ. அப்போ கூட தமிழ்நாடு 9.69% குரோத்துங்கிறது இன்னும் 1-2 மாநிலங்களுடைய தகவல் வரலையாம். குஜராத், பீகார், யூபி எல்லாம். அதில் குஜராத் வேணால் கொஞ்சம் கூடுதலாக வளர முடியும். மற்றதெல்லாம் வந்து தமிழ்நாடோட போட்டி இருக்க முடியாது. அநேகமாக குஜராத் கூட இந்த அளவுக்கு இருக்காது. தமிழகம் தான் இந்தியாவிலேயே மிக அதிகமாக ஸ்டேட் GDPயில் வளர்ந்திருக்கிற மாநிலம் என்று எடுத்துக்கலாம். இந்தியாவின் சராசரி பொருளாதார வளர்ச்சி 6.5 இருக்கும் நிலையில் தமிழ்நாட்டின் வளர்ச்சி அதைவிட உயர்ந்துள்ளது. தமிழ்நாட்டின் பொருளாதார வளர்ச்சி இதே வேகத்தில் அதிகரித்தால் 2025-26 நிதியாண்டில் மாநிலத்தின் பொருளாதார வளர்ச்சி 10 விழுக்காட்டை தாண்டும் என்கிறார்கள் பொருளாதார வல்லுநர்கள். ஆபரண தங்கத்தின் விலை 2 நாட்களில் சவரனுக்கு 2000 ரூபாய் குறைந்துள்ளதால் நுகர்வோர் ஆறுதல் அடைந்துள்ளனர். இந்நிலையில் தங்கம் விலை மேலும் குறைய வாய்ப்புள்ளதாகவும் நிபுணர்கள் கோருகின்றனர். சென்னையில் ஆபரண தங்கம் கடந்த சில வாரங்களாக நாளொரு விலையும் பொழுதொரு உச்சமும் அடைந்து நுகர்வோரை அச்சுறுத்தி வந்தது. இந்நிலையில் திடீர் திருப்பமாக நேற்று சவரனுக்கு அதிரடியாக 1280 ரூபாய் விலை குறைந்ததால் சவரன் 68,000க்கும் கீழே சரிந்தது. இதனால் நுகர்வோர் ஆறுதல் அடைந்த நிலையில் அவர்களை மேலும் மகிழ்விக்கும் விதமாக தங்கத்தின் விலை இன்றும் சவரனுக்கு 720 ரூபாய் குறைந்துள்ளது. இதனால் சவரன் ஒன்றின் விலை 66,480 ரூபாயாக சரிந்துள்ளது. 1 கிராம் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் இன்றைய விலை 8,310 ரூபாய். நிறைய அன்சர்டனிட்டி. இதில் எந்த அசட்டினுடைய விலை கணிசமாக ஏறும், எது குறையும், என்ன நடக்குங்கிறது சொல்கிறதுக்கு இல்லை. ஸோ இதில் முதலீட்டாளர்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் எப்போதுமே சொல்லியிருக்கேன், தேவைக்கு வாங்குறவங்க இதெல்லாம் கணக்கு போட்டுக்கிட்டு இருக்காமல் வாங்கிடுறது பெட்டர். அடுத்த 3 மாதத்தில் 6 மாதத்தில் வேணும்னு நினைக்கிறவங்க இறங்கும்னு நினச்சி காத்துக்கிட்டு இருக்காமல் இந்த மாதிரி சின்னதாக இறங்கும் பொழுது வாங்கிடுறது பெட்டர். வரக்கூடிய ப்ராபப்ளி ஒரு 6லேருந்து 8 மாதத்துக்குள்ளே நார்மலாக வாங்கியிருந்த 4,600 டன் கன்சம்ஷன் போய் இப்போ சென்ட்ரல் பேங்க்ஸ் இன்னும் ஃபர்தர் வாங்க ஆரம்பிச்சதுன்னா இன்னும் மக்களுக்கு கிடைக்கக்கூடிய தனி மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய ரீட்டைல் கோல்டு என்று சொல்லக்கூடியது மிக மிக சாத்தியமில்லாத ஒரு காரியமாக முடிய போகுது. வெள்ளியின் விலையும் இன்று கிராமுக்கு 5 ரூபாய் குறைந்து 103 ரூபாய்க்கு வர்த்தகமாகி வருகிறது. தங்கத்தின் விலை வரும் நாட்களில் ஓரளவுக்கு குறைய வாய்ப்பிருப்பதாக பொருளாதார நிபுணர்கள் கூறுகின்றனர். தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் மிதமானது முதல் கனமழை பெய்ததால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. சென்னை கிண்டியில் சிறிது நேரம் பெய்த மழையால் வாகன ஓட்டிகள் மழையில் நனைந்தபடி செல்லும் நிலை ஏற்பட்டது. புறநகர் பகுதிகளான பூவிருந்தவல்லி, திருவேற்காடு, மதுரவாயல், போரூர், கோடம்பாக்கம் உள்ளிட்ட இடங்களிலும் செங்கல்பட்டிலும் லேசான மழை பெய்தது.
திருப்பூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இரவு முதலே விட்டுவிட்டு கனமழை பெய்தது. திருப்பூர் மாநகரில் உள்ள தனியார் ஆலைக்கு சொந்தமான குடோனில் தண்ணீர் புகுந்து இயந்திரங்கள் நீரில் மூழ்கின. ஊத்துக்குளி அருகே உள்ள கைத்தமலையில் இருந்து காங்கேயம் பாளையம் செல்லும் வழியில் உள்ள தரைப்பாலம் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டதால் 5 கிராமங்களில் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டது. ஒரு 15 கிலோமீட்டர் சுற்றளவு போய் நாங்க ஊத்துக்குளி ஸ்கூலுக்கும், அதாவது இங்க கோயம்புத்தூர் போற வழியே ரொம்ப பெரிய பாதிப்பா ஏற்படுத்துங்க. அரசாங்கத்தை நாங்க என்ன சொல்றோம்னா, தயவு செஞ்சு போடும்போது இந்த மாதிரி சின்ன குட்டைகள் போடாம, சின்ன பாலங்கள் போடாம பெரிய பாலமா போட்டுக்க சொல்லி நாங்க அதாவது அரசாங்கத்தோட நாங்க கோரிக்கை வச்சுக்கிறோங்க. ஈரோடு மாவட்டம் அந்தியூர் அருகே உள்ள பாலம்பாளையம் பகுதியில் இடிமின்னலுடன் மழை பெய்த நிலையில் ஐயனாரப்பன் கோயில் கோபுர கலசம் இடி தாக்கி சேதமடைந்தது. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளான கொள்ளிடம், வைத்தீஸ்வரன் கோவில், பூம்புகார் உள்ளிட்ட இடங்களில் திடீரென மழை பெய்ததால் வெப்பம் தணிந்து மக்கள் நிம்மதி அடைந்தனர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியில் விட்டுவிட்டு மழை பெய்து வருவதால் மேகமலை அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு கருதி அருவியில் குளிக்க வனத்துறையினர் தடை விதித்துள்ளனர். தொடர் மழையால் கம்பம் நகரில் அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளி பின்புறம் உள்ள 8 வீடுகளின் சுவர் இடிந்து விழுந்து சேதமடைந்தது. மேலும் அங்குள்ள ஆரம்பப்பள்ளி வகுப்பறைகளுக்குள்ளும் கழிவுநீர் தேங்கியுள்ள நிலையில் கம்பம் சட்டமன்ற உறுப்பினர் அப்பள்ளியை ஆய்வு செய்தார். மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில் பெய்த மழையால் சோத்துப்பாறை அணை நீர்மட்டம் 65 அடியில் இருந்து 81 அடியாக உயர்ந்துள்ளது. அணையில் நீர் இருப்பு 81.34 அடியாகவும் நீர் வரத்து 155 கன அடியாகவும் உள்ளது. குடிநீர் தேவைக்காக 3 கன அடி நீர் வெளியேற்றப்படுகிறது. இதேபோல் கோடை மழை பொழிவால் சிறுவாணி அணை நீர்மட்டமும் 1 அடி உயர்ந்துள்ளது. அணையின் நீர்மட்டம் 27.72 அடியிலிருந்து 28.54 அடியாக உயர்ந்திருப்பதால் கோடை காலத்தில் குடிநீர் விநியோகம் தடையின்றி இருக்கும் என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தமிழ்நாட்டிற்கு நாளை 8300 கோடி ரூபாய் மதிப்புள்ள புதிய திட்டங்களை தொடங்கி வைக்கிறார். பிரதமர் வருகையை ஒட்டி ராமேஸ்வரத்தில் 3500 போலீசார் 3 அடுக்கு பாதுகாப்பு பணியில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். ராமேஸ்வரம் அடுத்த பாம்பனில் 550 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நடைபெற்று வந்த புதிய ரயில்வே பால பணிகள் முழுவதுமாக நிறைவடைந்துள்ளது. இதையடுத்து இலங்கை சுற்றுப்பயணத்தை முடித்துக்கொண்டு நாளை ராமேஸ்வரம் வரவுள்ள பிரதமர் மோடி புதிய பாம்பன் ரயில்வே பாலத்தை மக்கள் பயன்பாட்டுக்காக திறந்து வைக்க உள்ளார். இந்நிலையில் பிரதமரின் வருகையை ஒட்டி 3500 போலீசார் 3 அடுக்கு பாதுகாப்பு பணியில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். இதனால் ராமேஸ்வரம் தீவு பாதுகாப்பு வளையத்துக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளது. ராமேஸ்வரத்தில் நிகழ்ச்சிகளை முடித்துக் கொண்டு பிற்பகல் 3 மணியளவில் உச்சிப்புளி விமானப்படை தளத்தில் இருந்து பிரதமர் மோடி மதுரை வழியாக டெல்லி செல்லவுள்ளார். இதன் காரணமாக மதுரை விமான நிலையத்தில் மத்திய தொழில் பாதுகாப்பு படை மற்றும் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அதேபோல விமான நிலைய சுற்றுவட்டார பகுதிகளிலும் 2000 போலீசார் மோப்ப நாய்களுடன் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டுள்ளனர். நாட்டின் முதல் செங்குத்து தூக்கு பாலத்துடன் கூடிய புதிய ரயில் பாலத்தை பிரதமர் மோடி திறந்து வைக்க உள்ள நிலையில் இந்த புதிய பாம்பன் பாலத்தின் சிறப்பம்சங்களை இந்த தொகுப்பில் காணலாம். ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபம் ராமேஸ்வரம் தீவு பகுதியை இணைக்கும் வகையில் பாம்பன் கடற்பகுதியில் 2.2 கிலோமீட்டர் தொலைவுக்கு 1914ஆம் ஆண்டில் ரயில் பாலம் அமைக்கப்பட்டது. 100 ஆண்டு கடந்த இந்த பாலத்தின் உறுதித்தன்மை குறைந்ததால் 550 கோடி ரூபாய் செலவில் பாம்பன் புதிய பாலம் அமைக்கப்பட்டுள்ளது. எங்களுக்கு வெளிநாடுகள்ல இருந்து வெளி மாநிலங்கள்ல இருந்து வரக்கூடிய யாத்திரைகள்லாம் வராம இங்க நாங்க மீன் பிடிக்கிறத மீனை ட்ரெயின்ல பாஸ் பண்ணி அனுப்ப முடியாம இப்படி பல்வேறு இடையூறுகளுக்கு சிக்கல்களுக்கு ஆளானோம். அதனால நிறைய பொருளாதார இழப்புகளை நாங்க தொடர்ச்சியாவே சந்திச்சுக்கிட்டு இருந்தோம். அப்ப இந்த பாலம் வேலை எப்படா முடியும் ரொம்ப ஒரு ஆர்வத்தோட காத்துக்கிட்டு இருந்தோம். அந்த அடிப்படையில இப்ப பாலமும் முடிஞ்சிருச்சு. இன்னைக்கு திறப்புலா காண்றாங்க. உண்மையிலே எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அளவுல ஒரு சந்தோஷத்தை நாங்க இந்த நேரத்துல வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கோம்.
புதிய ரயில் பாலம் 2078 மீட்டர் நீளம் கொண்டது. கடல் மட்டத்திலிருந்து 6 மீட்டர் உயரம் கொண்டது. 333 கான்கிரீட் அடித்தளங்கள், 99 தூண்களும் 102 இணைப்பு கர்டர்களையும் பொருத்தி அமைக்கப்பட்டுள்ளது. நாட்டிலேயே முதல் செங்குத்து தூக்கு பாலத்துடன் இந்த ரயில் பாலம் வடிவமைக்கப்பட்டுள்ளது. செங்குத்து தூக்கு பாலத்தின் உயரம் 27 மீட்டரும் 77 மீட்டர் நீளமும் கொண்டவை. ஹைட்ராலிக் லிஃப்ட் மூலம் தூக்கு பாலம் 17 மீட்டர் உயரத்தில் மேலே உயர்த்தப்படும். செங்குத்து பாலத்தை திறப்பதற்கும் மூடுவதற்கும் தலா 5 நிமிடம் 30 செகண்ட் ஆகும். பழைய பாலத்தை திறக்க 30 நிமிடங்களும் மூடுவதற்கு 20 நிமிடங்களும் ஆகும். புதிய பாலம் கடற்காற்றால் துருப்பிடிக்காமல் 35 ஆண்டுகள் வரை காக்கும் வகையில் 3 அடுக்குகளாக நவீன வர்ணங்கள் பூசப்பட்டுள்ளன. பழைய தூக்கு பாலத்திற்கு 3 மாதத்திற்கு ஒருமுறை வர்ணம் பூசப்பட்டு வந்தது. புதிய பாலத்தின் முழு நீளத்திற்கும் ஊழியர்கள் சென்று வர தனி பாதுகாப்பான நடைபாதை அமைக்கப்பட்டுள்ளது. இந்த வசதி பழைய பாலத்தில் இல்லை. புதிய பாலத்தில் நடுப்பகுதி கிர்டர் 650 டன் எடை கொண்டது. இந்த 650 டன் தூக்கு பாலத்தை எளிதாக ஏற்றி இறக்க கோபுரங்களின் இருபுறமும் 315 டன் எடை கொண்ட செவ்வக பளு உள்ளது. கிணற்றில் நீர் இறைப்பது போல மின்சார இயந்திரவியல் மோட்டார் இயக்கப்பட்டவுடன் பாலம் மேலே செல்ல இருபுற பழுவும் கீழே வரும். அதேபோல பாலம் கீழே வரும்போது இவை மேலே செல்லும். ரயில் இயங்கும் மின்வயர் இணைப்புகள் உயர்த்தி இறங்கும் போது தானாக இணைப்பில் இருந்து விலகும். சிறிய படகுகள் பாலம் திறக்காமலேயே கடந்து செல்லலாம். புதிய பாலத்தில் மணிக்கு 80 கிலோமீட்டர் வேகத்திலும் தூக்கு பால பகுதியில் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இயக்க முடியும். பழைய பாலத்தை கடக்க 30 நிமிடங்கள் ஆன வேளையில் புதிய பாலத்தை 5 நிமிடங்களுக்குள் கடந்துவிட முடியும். தூக்கு பாலத்தின் பகுதியை முழுமையாக கண்காணிக்க 16 சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளன. பாலம் அருகே 2 மாடி கட்டடத்தில் ஆபரேட்டர் அறை, டிரான்ஸ்பார்மர் அறை, மின்சார கேபிள் உள்ளிட்ட சாதனங்கள் வைப்பதற்கான அறைகள் கட்டப்பட்டுள்ளன. தாது மணல் கொள்ளை தொடர்பான வழக்கில் சென்னை மற்றும் நெல்லை மாவட்டத்தில் விவி மினரல்ஸ் நிறுவனத்திற்கு சொந்தமான இடங்களில் சிபிஐ அதிகாரிகள் அதிரடியாக சோதனை மேற்கொண்டனர். சென்னை எழும்பூர் பாந்தியன் சாலையில் உள்ள விவி மினரல்ஸ் நிறுவனத்துக்கு சொந்தமான 3 அலுவலகங்கள் மற்றும் நெல்லை திசையின் விலையில் 5க்கும் மேற்பட்ட அலுவலகங்களில் 20க்கும் மேற்பட்ட சிபிஐ அதிகாரிகள் அதிரடியாக சோதனையை மேற்கொண்டிருக்கிறார்கள். அதேபோல தாதுமணல் நிறுவனத்தின் ஆடிட்டர் வீடுகளிலும் சோதனை நடத்தப்பட்டு வருகிறது. சென்னையிலும் அதேபோல் திருநெல்வேலி மாவட்டம் திசைவிளை கீரைக்கார தட்டில் அலுவலகங்களில் சிபிஐ வந்து சர்ச் வாரண்ட் மூலம் சர்ச் செய்கிறார்கள். இப்பொழுது எக்மோர் அலுவலகத்தில் சர்ச் நடந்து கொண்டிருக்கிறது. அதேபோல் திருநெல்வேலி திசையின் விலையில் உள்ள கீரைக்காரந்தட்டு உள்ள அலுவலகங்களிலும் நடந்து கொண்டிருக்கிறது. அது 4 சகோதரர்கள் வைகுண்டராஜன் அவர்கள், ஜெகதீசன், சந்திரேசன், சுகுமார் அவர் 4 நிறுவனங்களும் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. சர்ச் வாரண்ட் மூலம் சர்ச் நடக்கிறது. இதற்கு மேல் சமன் கொடுத்தார்கள் என்றால் விசாரணைக்கு ஆஜராக தயாராக உள்ளோம். மேலும் இந்த உயர்நீதிமன்ற ஆணையை எதிர்த்து நாங்கள் உச்சநீதிமன்றத்திலும் இப்பொழுது வழக்கு தொடர்ந்துள்ளோம். கடலோர மாவட்டங்களான நெல்லை, தூத்துக்குடி மற்றும் கன்னியாகுமரியில் 5000 கோடி ரூபாய் அளவுக்கு சட்டவிரோதமாக தாதுமணல் கொள்ளையில் ஈடுபட்டதாக விவி மினரல் உள்ளிட்ட 7 நிறுவனங்கள் மீது கடந்த 2015ஆம் ஆண்டு சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. வழக்கை விசாரித்த நீதிபதிகள் வழக்கறிஞர் குழு அமைத்து தாதுமணல் கொள்ளை குறித்து ஆய்வு செய்ய உத்தரவிட்டனர். அதன்படி அளிக்கப்பட்ட ஆய்வறிக்கையில் முறைகேடு உறுதியானதை அடுத்து தாதுமணல் கொள்ளையில் ஈடுபட்ட நிறுவனங்களிடமிருந்து 5832 கோடி ரூபாய் வசூலிக்க உத்தரவிட்ட உயர்நீதிமன்றம் முறைகேட்டில் அரசியல்வாதிகள், அதிகாரிகள் தொடர்பு குறித்து சிபிஐ விசாரிக்கவும் உத்தரவிட்டது குறிப்பிடத்தக்கது. அதிமுக இணைப்பு குறித்து அக்கட்சி நிர்வாகி சைதை துரைசாமி வலியுறுத்தியுள்ள நிலையில் அவர் யாரையோ திருப்திப்படுத்த பேசி வருவதாக முன்னாள் அமைச்சர் KP முனுசாமி விமர்சனம் செய்துள்ளார். கிருஷ்ணகிரியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கட்சியில் எந்த தொடர்பும் இல்லாதவர் சைதை துரைசாமி என சாடினார். ஒற்றுமையுடன் தேர்தல் களத்தில் களமாடி வெற்றி பெற வேண்டும். அதற்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை சம்பந்தப்பட்டவர்கள் செய்ய வேண்டும் என்பதுதான் என்னுடைய கோரிக்கை. நான் அதை இப்படிப்பட்ட தீர்வை செய்யுங்கள், இப்படி போங்கள் என்று நான் சொல்ல விரும்பவில்லை. ஒற்றுமையை ஏற்படுத்த வேண்டும். அந்த ஒற்றுமையை ஏற்படுத்துவதற்கு என்ன தீர்வோ
அதை செய்ய வேண்டும். தீர்வு இல்லாத பிரச்சனைகளே கிடையாது. குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லை. ஏதோ ஒரு காலத்தில் இந்த பதவியெல்லாம் அனுபவித்து விட்டு வேலை வெட்டி இல்லாமல் எங்காவது ஒரு இடத்துல என்று சொன்னால் அவருக்கு நிறைய பல்வேறு கட்சித் தலைவர்கள் தொடர்பு உண்டு. அந்த தொடர்பின் வாயிலாக யாரையாவது திருப்திப்படுத்துவதற்காக இது போன்ற கருத்துக்களை அவர் சொல்லுகிறார். அப்படி சொல்லுகின்ற பொழுது அவர் இந்த இயக்கத்தில் எந்தவித தொடர்பும் இல்லாத ஒரு நபர் சொல்லுகின்ற பொழுது உண்மையாக உழைக்கின்ற அந்த உழைப்பாளிக்கு கடுமையான கோபம் வரும். மரியாதைக்குரிய அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் எங்களுடைய கழகத்தினுடைய முன்னோடி. அவர் அவருடைய பணியை சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார். தேவையில்லாமல் இந்த கழகத்தில் ஏதாவது ஒரு குழப்பத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக சந்தர்ப்பவாதிகள், ஏற்கனவே சொன்னேன் அல்லவா, ஒருவரை சொன்னீர்களே, இது போன்றவர்கள் சில கருத்துக்களை சொல்லி இன்னும் ஊதி பெரிதாக்கி கொண்டிருக்கிறார். அவர் தன்னுடைய கடமையை சரியாக செய்து கொண்டிருக்கிறார். நீங்கள் சொன்னீர்கள் டெல்லிக்கு சென்றார். டெல்லிக்கு சென்றார்கள் என்று சொல்லவில்லையே. சென்றார், நிதியமைச்சரை பார்த்தார், வந்தார், அவ்வளவுதான், வேறொன்றும் இல்லை. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.